தனி குடித்தனம் போக 20 வயது பேரன் குகனின் ஷர்ட்டை அயன் பண்ணி கொண்டிருந்தார் 63 வயதான நீலவேணி. கையை இழுத்து இழுத்து அயன் பண்ணும் போது ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. கையும் தோளும் வலித்தன. ஆனால் இதை பற்றி கவலைப்படாமல் செல்லையே பார்த்து கொண்டிருந்தான் குகன். பாட்டி, சீக்கிரம் அயன் பண்ணுங்க, எனக்கு நேரம் ஆகுது என்று அவ்வப்போது அவரை விரட்டி கொண்டிருந்தது நீலவேணிக்கு எரிச்சலை கிளப்பியது. மகள் பரிமளா இங்கே கொண்டு வந்து விட்டு விட்டாள். அவன் உங்களோட இருந்தாதான் ஒழுங்கா வேலைக்கு போவான், ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்க என்று சொல்லி ரயிலேறி விட்டாள். குகனோ எந்த வேலையும் செய்யாமல் நேரத்துக்கு சாப்பிடுவதும் டிவி பார்ப்பதும் உறங்குவதும் ஃப்ரெண்ட்ஸுகளுடன் ஊர் சுற்றுவதுமாக இருக்கிறான். இதுவரை 3 முறை பக்கத்தில் உள்ள கடைகளில் அவனை வேலைக்கு சேர்த்தாகிவிட்டது. மிஞ்சி போனால் 1 வாரம்தான் போவான். அதன் பின்னர் போகவே மாட்டான். வீட்டில் எல்லோரிடமும் சண்டை போட்டு அடிதடி ரகளையாக்கி விடுவான். இவனை ஏதாவது சொல்ல போய் மகள் கோபித்து கொண்டால் என்ன செய்வது என்ற பயத்திலேயே நீலவேணியும் சரி, அவரது கணவர் சோமசுந்தரமும் சரி அமைதி காத்தார்கள். அப்புறம் அவன் வழக்கம் போல டிவி பார்ப்பதும் வெளியே சுற்றுவதுமாக வாழ்க்கையை தொடருவான். இந்த கூத்துதான் 2 மாதங்களாக நடக்கிறது. இப்போது கொஞ்ச நாட்களாக இந்த குகன் ஒரு புது பழக்கத்தை ஆரம்பித்திருக்கிறான். மகன் ஆதவன் ஆபீஸுக்கு சென்றதும் அவன் அறைக்கு சென்று ஏசியை ஓடவிட்டு டிவியை பார்த்து கொண்டு அங்கேயே என் நேரமும் படுத்து கிடக்கிறான். கரண்ட் பில் அதனாலேயே எகிரி கொண்டிருக்கிறது. இதனால் மருமகள் மலருக்கும் குகன் மீது மிகவும் வருத்தம். கணவன் சோமசுந்தரத்துக்கு அதைவிட வருத்தம். ஏனென்றால் அவர் கரண்ட் பில்லுக்கு இன்னும் அதிகமாக செலவழிக்க வேண்டும். மகளிடம் கேட்க முடியாது. மகனிடம் கேட்கலாம் என்றாலோ அவன் ஏற்கனவே பாதி கரண்ட் பில் தருகிறான். வீட்டுக்கு மளிகை சாமான்கள் வாங்கி போடுகிறான். அவருக்கும் மனைவிக்கும் உடம்பு சரியில்லாவிட்டால் அவன்தான் டாக்டரிடம் அழைத்து செல்கிறான், செலவு பண்ணுகிறான். இப்படி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்யும் பையனிடம் மேற்கொண்டு எப்படி காசு கேட்பது என்று தவியாய் தவித்து கொண்டிருந்தார். இதை பற்றி மனைவியிடமும் பேசினார். வேணிக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்களின் வீடு சொந்த வீடு என்பதால் வாடகை பிரச்சனை இல்லை, மற்றபடி எந்த வருமானமும் இல்லை. பணத்துக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தீவிரமாக யோசித்தார் வேணி. அடுத்து வந்த 2 நாட்களுக்கும் மகனுக்கும் மருமகளுக்கும் கேட்காமலேயே ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்தார். ஒரு நாள் சப்பாத்தி, அடுத்த நாள் இடியாப்பம் என்று அவர்களுக்கு பிடித்த டிஃபனையே செய்தார். எந்நேரம் சிரித்த முகத்துடன் அவர்களிடம் வழியே சென்று பேசினார். ஏதோ பெருசா ஆப்பு உங்க அம்மா வைக்க போறாங்க போல தெரியுது ஆதவன். இப்படி நம்மளை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அநேகமா ஏதாவது பண விஷயமாத்தான் இருக்கும், பார்த்துக்கோங்க என்று ஆதவனை எச்சரித்தாள் மலர். அவள் சொன்னது போலவே 3ஆம் நாள் அவனிடம் சென்றார் வேணி. ஆதவா, இந்த மாசம் கரண்ட் பில் அதிகமா ஆயிடுச்சுப்பா. உனக்கு தான் தெரியுமே, எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. நீ தான் பில்லை கட்ட வேண்டியிருக்கும். என்ன பண்ணப்பா என்று வருத்தத்துடன் சொல்ல, எனக்கே ஏகப்பட்ட செலவு இருக்கேம்மா, என்னால எப்படி கட்ட முடியும்? ஆமா, ஏன் கரண்ட் பில் அதிகமாயிடுச்சு? உங்க பேரன் தேவையில்லாம ஏசி போட்டு கிடக்கறனால தானே. அவனை ஏசி போடுறத கம்மி பண்ண சொல்லுங்க. அப்ப கரண்ட் பில் தானாவே கம்மியாயிடும். அதை நான் எப்படி சொல்லுவேன் அதவா? அப்புறம் தங்கச்சி என்கிட்ட சண்டைக்கு வந்துருவா. என்னை என்ன செய்ய சொல்ற? ஏமா, என் பையன் வந்துதான் உங்களுக்கு செலவு அதிகமாச்சான்னு கத்தி தொலைப்பா. அதை என்னால சமாளிக்க முடியாது. இந்த ஒரு தடவை மட்டும் நீ கட்டிடாதவா. இனி அடுத்த தடவை இந்த மாதிரி ஆகாம நான் பாத்துக்கிறேன். எனக்கும் நிறைய செலவு இருக்குமா. மலர் வேற பிரெக்னெண்டா இருக்கிறா, அவளுக்கு செலவு பண்ண வேண்டி இருக்கு. எனக்கும் எல்லாம் புரியுதாதவா. ஆனா என்ன பண்ண? அம்மா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்நேரம் நீ ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்தா வாடகை கொடுத்துட்டு இருப்பேல்ல, அந்த மாதிரி இதை நினைச்சுக்கோ. வாடகைக்கு பதிலாக கரண்ட் பில் கட்டுறோன்னு நினைச்சிட்டு கொடு. நான் அதை வாடகையா நினைக்க மாட்டேன், கரண்ட் பில்லா நினைச்சுக்கிறேன். எனக்கு வேற என்ன பண்ணுன்னு தெரியல ஆதவன் என்று சொன்ன அம்மாவை அதிர்ச்சியுடன் பார்த்தான் ஆதவன். என்ன சொல்கிறார் இவர்? என்ன சொல்ல வருகிறார் இவர்? இந்த வீட்டில் நீ ஓசில குடியிருக்கிறேன்னு சொல்ல வர்றாரா?
ஆதவனால் தாங்க முடியவில்லை. இவ்வளவு கராராக பேசும் இந்த அம்மாவிடம் நான் இங்கே இருக்கிறதுக்கு பதிலா பேசாம வாடகை வீட்டிலே போயிருக்கிறேன் என்று சொன்னால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா? எதற்காக இப்படி தன்னை மறைமுகமாக மிரட்ட வேண்டும்? அவனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. என்ன செய்வது? நம்மை பெற்றவர்கள் வயதாகிவிட்டது. இவர்களுக்கு தான் துணை கண்டிப்பாக வேண்டும். தெரிந்தும் கூட அவர்கள் இந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்றால் மகளிடம் அவர்களுக்கு அத்தனை பயம். அங்கே காட்ட முடியாத வீரத்தை இங்கே வந்து காட்டுகிறார்கள். ரொம்பவே நொந்து போனான் ஆதவன். விஷயம் தெரிந்ததும் கொதித்து போனாள் மலர். ஆதவா, உங்க அம்மா வாடகை கேட்குறாங்களே, அப்ப பதிலுக்கு நீயும் அவங்கள சாப்பாட்டு காசு கொடுக்க சொல்லு. நம்ம தானே எல்லாம் வாங்கி போடுறோம். அப்புறம் நம்ம கார்டியன் மாதிரி அவங்களோட இருந்து பார்த்துக்கிறோம்ல, அதுக்கும் காசு கொடுக்க சொல்லு என்று கொதித்தாள். அதன் பின் மலர் அடிக்கடி அவனிடம் தனிக்குடித்தனம் போக வேண்டும் என்று நச்சரிக்க ஆரம்பித்தாள். ஆரம்பத்தில் ஆதவனுக்கு அதை கேட்க என்னவோ போல் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல தன் அம்மாவையும் அப்பாவையும் இந்த அளவு பார்த்து கொண்ட பிறகும் கூட வாடகை கேட்கிறார்களே என்று ஆதங்கமாக இருந்தது. தங்களை தேவையில்லை என்று அம்மா நினைக்கும் போது தான் ஏன் கூட இருக்க வேண்டும் என்று தோன்ற ஒரே மாதத்தில் தனிக்குடித்தனம் சென்றார்கள் ஆதவனும் மலரும். இப்போது என் மகன் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டான் என்று வருவோர் போவோரிடமெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார் நீலவேணி. பல சமயங்களில் மருமகள்கள் தனிக்குடித்தனம் செல்ல நாத்தனார்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ காரணமாகிறார்கள். அம்மாக்கள் மகளிடம் பயந்து கிடக்கிறார்கள். மகனிடம் அவர்கள் யோசிக்காமல் பேசும்போது இப்படிப்பட்ட விபரீதங்கள் நடக்கின்றன.